வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஈரானிய ஆதரவு இயக்கம் ஹெஸ்போல்லா ஏவுகணைகளை பாதுகாப்பாக சேமித்து வைத்திருக்கும் ஒரு பெரிய சுரங்கப்பாதை வளாகத்தை காண்பிக்கும் புதிய காணொளியை வெளியிட்டது. ஜூலை பிற்பகுதியில் ஹெஸ்போல்லாவின் மூத்த தளபதி ஃபுவாட் ஷுக்ர் கொல்லப்பட்டதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை அதிகரிப்பதாக ஹெஸ்போல்லா சபதம் செய்த 2 வாரங்களுக்கு பின்னர் காணொளி வெளியிடப்பட்டது. புதிய காணொளி இமாத் ஃபோர் எனப்படும் சுரங்கப்பாதை வளாகத்தை காட்டுகிறது. இந்த வளாகம் எங்கு அமைந்துள்ளது என்பது தெளிவாக தெரியவில்லை. அந்த இடம் ரகசியமானது என்றும் எந்த வெளிநாட்டு உளவு நிறுவனத்தாலும் கண்டறியப்படவில்லை என்றும் ஹெஸ்போல்லா கூறுகிறது. ஹெஸ்போல்லா சார்பு ஊடகமான அல்மயாடின் ஹெஸ்போல்லா வெளியிட்ட காணொளியில் உள்ள தளத்தை ஒரு அதிநவீன நிலத்தடி வசதி மற்றும் ஏவுகணை ஏவுதளங்களுடன் கூடிய விரிவான சுரங்கப்பாதை வலையமைப்பு என்று விவரிக்கிறது. சுரங்கப்பாதைகள் மிகவும் பெரியதாக இருப்பதால் ட்ரக்கள் மற்றும் வாகனங்கள் அவற்றின் வழியாக செல்ல முடியும். சுரங்கப்பாதை வளாகத்தில் வெடிப்பு கதவுகள் இருப்பது தெரிகிறது. அல்மயாடின் இது ஒரு அதிநவீன தொழில்நுட்ப அமைப்பு மற்றும் பாதுகாப்பான தகவல் தொடர்பு நெட்வொர்க் என்று அழைக்கின்றது. அவர்கள் வெளியிட்ட தகவலின்படி பாதுகாப்பான தகவல் தொடர்பு நெட்வொர்க் ஹெஸ்போல்லாவின் சுரங்கப்பாதை வளாகத்தை வெளி உலகத்துடன் இணைக்கின்றது. அந்த தகவல் தொடர்பு நெட்வொர்க் சில நிமிடங்களில் ஏவுகணை தாக்குதல் உத்தரவுகள் செயற்படுத்தப்படுவதை அனுமதிக்கின்றது. மேலும் நெட்வொர்க்கின் தகவல் தொடர்புகள் கூடுதல் பாதுகாப்புக்காக மிகவும் குறியாக்கம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. சரி, ஹெஸ்போல்லா தமது ஆயுத களஞ்சிய சுரங்கப்பாதை வளாகத்தை பற்றிய விவரங்களை இப்போது ஏன் வெளிப்படுத்த வேண்டும்? இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை அதிகரிக்கப் போவதாக எச்சரித்துள்ள சூழலில் ஹெஸ்போல்லா இந்த காணொளியை இப்போது வெளியிடுகிறது. 2023ஆம் ஆண்டு அக்டோபர் முதல் இஸ்ரேல் மீது 7500 ராக்கெட்கள் மற்றும் 200 ஆளற்ற விமானங்களை ஹெஸ்போல்லா ஏற்கனவே ஏவியுள்ளது. ஹெஸ்போல்லா ஏற்கனவே அதன் திறன்களின் ஒரு பகுதியை மட்டுமே வெளிப்படுத்தியதாக நம்பப்படுகிறது. இருப்பினும் ஹெஸ்போல்லா தனது முகத்திற்கு அருகில் சீட்டை வைத்துக் கொண்டே விளையாடுகிறது. அதன் அர்த்தம் மெதுவாக அதன் திறன்களை வெளிப்படுத்துகிறது மற்றும் தன்னிடம் உள்ளவற்றில் ஒரு பகுதியை மட்டுமே காட்டுகிறது. 10 மாத மோதலில் ஹெஸ்போல்லாவின் தாக்குதல்களுக்கு துல்லியமான மற்றும் விகிதாசார பதில்களை இஸ்ரேல் நடத்துகிறது. சில சந்தர்ப்பங்களில் ஹெஸ்போல்லாவின் தாக்குதல்களுக்கு அவற்றை விட அதிக அழிவுகளை ஏற்படுத்திய தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தியது. ஹெஸ்போல்லாவின் தாக்குதல்களால் பொதுமக்கள் பாதிக்காமல் இருக்கும் விதத்தில் வடக்கு இஸ்ரேலிலிருந்து 14,000 குழந்தைகள் உட்பட 60,000 பொதுமக்களை இஸ்ரேல் வெளியேற்றியுள்ளது. ஹெஸ்போல்லா தாக்குதல்களுக்கு பதிலடியாக 410 ஹெஸ்போல்லா உறுப்பினர்கள் கொல்லப்பட்டனர். இது காசாவில் 17,000 ஹமாஸ் உறுப்பினர்கள் கொல்லப்பட்டதாக மதிப்பிடப்பட்டதில் இருந்து பெரிதும் மாறுபடுகிறது. அதற்கு காரணம் ஹமாஸ் அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்து பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் உட்பட 1200 பேரை படுகொலை செய்து 200க்கும் மேற்பட்டவர்களை கடத்திச் சென்றது. ஹெஸ்போல்லா அப்படி செய்யவில்லை. ஹமாஸ் இஸ்ரேலில் பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் உட்பட 1200 பேரை படுகொலை செய்து 200க்கும் மேற்பட்டவர்களை கடத்தி சென்றதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக காசாவில் ஹமாஸ் உறுப்பினர்கள் உட்பட 40,000க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டதாக ஹமாஸின் சுகாதார அமைச்சு புள்ளி விவரம் வெளியிட்டுள்ளது. பெரிய தாக்குதலுக்கு பெரிய பதிலடி, சிறிய தாக்குதலுக்கு சிறிய பதிலடி. தமது புதிய நிலத்தடி வசதி, கட்டுமானம், பாதுகாப்பு மற்றும் தாக்குதல் திறன்களை மேம்படுத்துவதாக ஹெஸ்போல்லா கூறுகிறது. இவை முன்னரே தீர்மானிக்கப்பட்ட ஒருங்கிணைப்புகளின் அடிப்படையில் செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. கூடுதலாக பிரத்யேக ஆதாரங்களின்படி இந்த வசதி ஒரு கள மருத்துவமனை மற்றும் 8 மாதங்கள் முதல் 1 வருடம் வரையிலான காலத்திற்கு அதன் குடியிருப்பாளர்களை தக்க வைக்க போதுமான பொருட்களை வைத்திருக்கிறது என்று அல்மயாடின் கூறுகிறது. பெரிய ராக்கெட்களை வைத்திருப்பது போன்ற மற்ற வசதிகளை ஹெஸ்போல்லா வைத்திருக்கிறது. அத்துடன் துல்லியமான வழிகாட்டப்பட்ட வெடிப்பொருட்களையும் வைத்திருக்கிறது. ஹெஸ்போல்லாவின் ஒட்டுமொத்த கருத்து என்னவென்றால், அவர்கள் இந்த திறன்களை வைத்திருப்பதால் இஸ்ரேலை தம்மால் கடுமையாக தாக்க முடியும் என்று உணர்த்த விரும்புகின்றது. அதன் வெளிப்பாடே தற்போது வெளியிடப்பட்டுள்ள காணொளி. ஹெஸ்போல்லாவின் குருநாதரான ஈரான் கடந்த காலங்களில் இதேபோன்ற நிலத்தடி ஏவுகணை மற்றும் ஆளற்ற விமான தளங்களை காட்சிப்படுத்தியுள்ளது. தெளிவாக ஈரான் இந்த தளங்களை எவ்வாறு உருவாக்குவது என்பது குறித்து ஹெஸ்போல்லாவுக்கு அறிவுறுத்துகிறது மற்றும் ஈரானும் ஹெஸ்போல்லாவும் அவர்கள் கற்றுக்கொண்ட விவரங்களை பகிர்ந்து கொள்கின்றார்கள். இஸ்ரேலுடனான குறைந்த அளவிலான மோதலில் 10 மாதங்களில் ஹெஸ்போல்லா ஏற்கனவே நிறைய கற்றுக்கொண்டது. கடந்த 10 மாதங்களில் இஸ்ரேலால் அதிபெருமதிமிக்க இலக்குகளான தலைவர்களையும் தளபதிகளையும் துல்லியமாக குறிவைக்க முடியும் என்பதை சொந்த அனுபவ ரீதியாகவும் தெரிந்து கொண்டது. தமது சகாக்களுக்கும் அது நடந்ததை பார்த்தும் தெரிந்து கொண்டது.
தமது சகா ஹமாஸின் தலைவரையே ஈரானால் அதிபாதுகாப்பு கொடுக்கப்பட்ட பகுதிக்குள் குறிவைக்க முடியும் என்பதையும் தெரிந்து கொண்டது. அதே போன்ற ஒரு உதாரணத்தை ஹெஸ்போல்லாவால் காட்ட முடியவில்லை. அதனால் தம்மிடம் உள்ள இராணுவ வசதிகளை வெளிப்படுத்த இது போன்ற காணொளிகளை வெளியிடுகின்றது. இது ஹெஸ்போல்லாவின் ஆதரவாளர்களுக்கும் ஆதரவு ஊடகங்களுக்கும் ஏற்பட்டுள்ள சோர்வை போக்குவதற்கு ஓரளவுக்கு உதவும். ஒவ்வொருவரும் தமக்கு புரிந்த விதத்தில் அதை எடுத்துக் கொள்ளலாம். சமீபத்தில் ரஷ்ய ராணுவ விமானங்கள் ஈரானிய விமான தளத்தில் தென்பட்ட போது இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த ஏராளமான ஏவுகணைகளை ரஷ்யா ஈரானுக்கு கொடுத்துள்ளது. இனி தொடர்ந்தும் ஈரானின் வான வேடிக்கை என்று ஆர்ப்பரித்தவர்களும் உள்ளார்கள். உக்ரைன் போருக்காக ஈரானிடமிருந்து பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வாங்கும் முயற்சியில் ரஷ்யா இறங்கியுள்ளது. அதை நாம் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற அறிவிப்பு வெள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரால் கூறப்பட்டது. யார் யாருடைய தலைக்கு எந்த தொப்பி அளவாக உள்ளதோ அதை அவர்கள் அணிந்து கொள்ளலாம். அதை யாரும் ஆட்சேபிக்க முடியாது. சமீப காலமாக உக்ரைனுக்குள் ரஷ்யா ஏவிய சில ஏவுகணைகள் ரஷ்யாவால் வடகொரியாவிலிருந்து வாங்கப்பட்டவை. மற்றொரு பக்கமாக ஹெஸ்போல்லா தமது வளமையான தாக்குதல்களை விட அதிதீவிர தாக்குதல்களை நடத்த தொடங்கியுள்ளதாகவும் காட்ட விரும்புவது தெரிகிறது. உதாரணமாக ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஷமீரின் இஸ்ரேலிய சமூகத்தை குறிவைத்ததாக ஹெஸ்போல்லா கூறியது. தமது தாக்குதல்களின் வரம்பின் புதிய விரிவாக்கமாக அதை கருதுகிறது ஹெஸ்போல்லா. ஹெஸ்போல்லா மஜ்தல் ஷம்ஸ் மீது ராக்கெட் தாக்குதலில் 12 குழந்தைகள் மற்றும் சிறார்களை விளையாட்டு மைதானத்தில் கொன்றதில் இருந்து சமீபகால சுற்று தீவிரம் தொடங்கியது என்பது கவனிக்கத்தக்கது. ஆனால் அந்த தாக்குதலுக்கு வெளியாக ஹெஸ்போல்லாவின் மூத்த தளபதியின் உயிரை கொடுக்க வேண்டிய தேவையும் ஏற்பட்டது. அதற்கும் சேர்த்துத்தான் பதிலடி கொடுக்க போவதாக ஈரான் இப்போது கூறிக்கொண்டிருக்கிறது. ஹெஸ்போல்லா தான் இந்த மோதலை முன்னெடுத்த தரப்பு என்ற விதத்தில் லெபனானுக்குள் தாக்குதல் நடத்த தமக்கு நியாயமான காரணம் உள்ளது என்கின்றது இஸ்ரேல். வடக்கு இஸ்ரேலின் அதற்கான தயார்படுத்தல்களையும் செய்துவிட்டு ஹெஸ்போல்லாவின் தாக்குதலுக்காக காத்திருக்கிறது இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF. அதுவும் ஹெஸ்போல்லாவுக்கு நன்றாகவே தெரியும். அதே நேரத்தில் இந்த நிலத்தடி வளாகத்தை காட்சிப்படுத்துவதற்கான ஹெஸ்போல்லாவின் முடிவு உண்மையில் தமது மூத்த தளபதி கொல்லப்பட்டு 2 வாரங்களாகியும் பதிலடி கொடுக்காததால் அவர்கள் சொல்லாட்சி கலையில் இறங்குவதை கூட குறிக்கலாம். ஹெஸ்போல்லா தனது திறன்களை எவ்வளவு அதிகமாக காட்ட விரும்புகின்றதோ அவ்வளவு குறைவாக அவற்றை பயன்படுத்த வாய்ப்பு உள்ளது. இது நீண்ட போரில் ஒரு தகவல் மற்றும் ஒரு ஷாட். ஆனால் காணொளி வெளியிடுவது இன்னமும் ஒரு போராக கருதப்படாது என்பது யதார்த்தம்.